ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நம்ம வீட்டில் மிச்சமான சப்பாத்தி இருந்தாலே போதும். எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ அந்த சப்பாத்தியை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும் மிக்ஸி ஜாரில். அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் எள்ளு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எள்ளு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவரு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லாயிரும். அப்போவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எதுவுமே நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா டிஃபன் பண்ணும்போது 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டாலே போதும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. மிச்சமானா கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லாத டைமில் பசங்க எதுவும் திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம மழை டைம் அல்லது நமக்கு டைம் இல்லை, ஸ்நாக்ஸ் பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, டிஃபன் பண்ணுற டைம்லேயே ஸ்நாக்ஸ் வேலையும் முடிஞ்சிடும். இது அடுப்பில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மெனக்கெட்டு செய்யணுங்கிறது கிடையாது. டிஃபன் பண்ணும்போதே ஒரு 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டால் போதும், பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதையே கூட சாப்பிட்டா ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே பசங்களுக்கு வயிறு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வெள்ளை சர்க்கரையை விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.